1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நடிகர்கள் நாளாடக்கூடாதா? நான் சினிமாவில் நடிச்சிருக்கேங்க. இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களை சொல்லுவோம். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 50 ஆண்டுகளாக படம் நடிக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு. அந்த ரசிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அவருடைய நோக்கம் தன்னுடைய ரசிகர்களை ஒரு நல்வழிப்படுத்தணும். அதன் மூலமா இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும். இன்னும் ஒரு படி மேலே போய் அவர்கள் சொல்லக்கூடிய வழியிலே, ஏன்னா அவர்கள் என்ன கருத்தின் அடிப்படையை சொல்லணும்னா, இந்த தமிழ்நாடு தான் என்னை வாழ வச்சுது, தமிழ் மக்கள் தான் என்னை வாழ வச்சாங்க. அப்படி தமிழ்நாடும் தமிழ் மக்களும் என்னை வாழ வைக்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு அநீதி நடக்குதுங்க, ஒரு அக்கிரமம் நடக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோன்மையான ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை நான் அகற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடாதா அப்படின்னு பல பேருடைய கருத்து இருக்கு. ரஜினி வரன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டார். அதன் பிறகாக கமலஹாசன் அவர்கள் வந்தார். இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்தது நம்ம குறை சொல்லல, குற்றம் சாட்டல. விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலம் தொட்டே சொல்லிட்டாரு, நான் உறுதியாக அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாரு. அவர் மிகப்பெரிய ஆளுமைகள் நிற்கின்ற போது, கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இரு துருவங்களாக இருந்து தமிழ்நாடு எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அப்படியே மிக கொடூரமான ஒரு என்ன சொல்றது, யாரும் எதிர்த்து நிக்க ஆள் இல்லைன்ற நேரத்துல அவர் நின்னாரு. அவரை நம்ம எந்த இடத்துலயும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்ல நம்ம விரும்பல, சரிங்களா? அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இருவரும் காணாம போன பிறகு அங்க ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வந்தார். ரஜினி அவருக்கு இங்க என்ன நிலவரம் இருக்கு, இங்க எதிரில் யார் நிற்கிறார்கள் அப்படின்றத உணர்ந்து பாஜக எனக்கு அழுத்தம் கொடுக்கறது, அதனாலதான் நான் கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு உண்மையை வெளிப்படையா சொல்லிட்டு வெளியில போயிட்டார். அதன் பிறகு கமலஹாசன் அவர்கள் வந்தார். கமலஹாசன் அவர்கள் வரும்போது நீங்க பார்த்துருக்கலாம், ஐயோ அந்த கண்கொள்ளா காட்சியை திரும்ப நம்ம பார்க்கணும் ஒரு முறையாவது, எப்பயாவது பாருங்க. அந்த டிவியெல்லாம் உடைச்சிக்கிட்டு இங்கே மன்னராட்சி நடக்குது, வாரிசு அரசியல் நடக்குது. இங்க என்ன அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப ஸ்டாலின் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கு, அவமானப்படுத்துவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா போதும், மு.க. ஸ்டாலின் சொன்னாலே அவரை அசிங்கப்படுத்தினது அப்படின்லாம் பேசிட்டு, நாங்கள் தான் இங்க அவர்களுக்கு எதிரானவர்கள், நாங்கள் தான் மாற்று சக்தி, தமிழ்நாட்டை மீட்க போறோம், காப்பாற்ற போறோம்னு சொல்லி இன்னைக்கு அங்கேயே போய் அறிவாலயத்துல அடுத்த வாட்ச்மேனா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வைகோ இருந்தாரு, வைகோவுக்கு வயசாயிடுச்சு, அவர் நீங்க இந்த பாடியை டிஸ்சார்ஜ் பண்றீங்க, இந்த பாடியை அப்பாயின்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவரை கொண்டு போய் புது வாட்ச்மேனா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசா அறிவாலயத்தின் வாட்ச்மேன் யாருன்னு கேட்டா நம்ம கமலஹாசன் அவர்கள். அவர் என்னென்னலாம் பண்ணாரு, முட்டி மோதனாரு. கடைசியில நம்ம அங்க படம் ஓடாது, நாம கடைசியில போய் நாகரிகமான முறையில மாத சம்பளத்துக்கு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு நியமன எம்பியா அவர் போய் சேர்ந்துட்டார், சரிங்களா? அதே வழியில தான் பயணிக்கிறாரு, அதே வழியைத்தான் பின்பற்றுகிறார் விஜய் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டு வருது. என்னடா நீ எங்கேயோ ஆரம்பிச்ச, எங்கேயோ போக போகுதுன்னு பார்த்தா கடைசியில கொண்டு விஜய் கிட்ட முடிக்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையில் விஜயின் அரசியல் திட்டம் என்ன, விஜய் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்படுகிறார் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்கு. திமுகவின் செயல் திட்டம் தான் விஜயா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. ஏன்னா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி உருவாகி மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெறுது. ஒரு தேர்தலில் கூட பின்னடைவை சந்திக்கல. தொடர்ச்சியாக 1% 4%, 4% 7%, 7% 8%, அதாவது தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. மக்களின் பிரச்சனைகள் சார்ந்து பேசி கொண்டிருக்கிறது. ஒரு விடயத்தை கூட விடுறதில்லை. இங்க எந்த பிரச்சனையும் தொடாமல் நாம் தமிழர் கட்சி நிக்கல, அனைத்து பிரச்சனைகளையும் பேசுது. அப்போ மக்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் திரும்பி விட்டால், மக்கள் சீமானின் பக்கம் சென்று விட்டால், இந்த 8% 15%, 20% மாறிவிட்டால், அதாவது சீமான் அவர்கள் வலிமை பெற்று விடுவார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற ஒன்று இருக்காதோ என்ற அச்சத்துல விஜயை கொண்டு வந்ததாக ஒரு சிலர் சொல்கிறார்கள். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அந்த கமலஹாசன் வழியில தான் பயணிப்பாரு. கமலஹாசன் எப்படி பயணிச்சாரோ தொடர்ந்து இப்ப இந்த தேர்தலை சந்திச்சுட்டு, இந்த தேர்தலில் அவருக்கான என்ன மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு ஒண்ணுமே இல்லைன்னா திமுகவில் போய் அவர் ஐக்கியம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையான நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில ஐயம் வருது. இப்ப நேற்று வரைக்கும் நான் ஒரு நடிகன், எனக்கு மிகப்பெரிய அளவு ரசிகர் பட்டாளம் இருக்கு. நம்ம அதை நம்ம மறுக்கிறதுல, ஏன்னா விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று வரைக்கும் ஒரு காருக்கு, சொந்த நாட்டுக்கு நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டவர் தான் விஜய், சரிங்களா? கோடியா சம்பாதிக்காரு. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காருங்க, உச்ச நட்சத்திரமாக. இப்ப நீங்க ரஜினிக்கும் கமலுக்கு என்ன சொன்னீங்கன்னா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்தீங்க, நீங்க இதுக்கப்புறம் நம்மளால படம் நடிக்க முடியாதுன்றதுக்கு அப்புறம் வந்தீங்க. ஆனால் விஜய் அப்படி கிடையாதுங்க, 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்ததாகவே இருக்கட்டும், சொந்த காருக்கு தான் வைத்திருந்த வாங்கின வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு
நான் வரி செலுத்த மாட்டேன்னு சொன்னவர் அவர் எப்படி சரியானவராக இருப்பாரு? இப்ப ஒரு நாட்டுல சட்டத்திட்டம் இருக்கு. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும். அவங்க வந்து ஒரு இம்போர்ட் டியூட்டி கேட்கறாங்க, இவ்வளவு வரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதை கொடுக்க மாட்டேன் என்று வழக்கு போட்டு நீதிமன்றத்தால் குட்டு வாங்கிய விஜய் தான் இன்றைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு வர்றாரு. இரண்டாவது விடயம் பாருங்க, அவருக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம், 250 கோடி ரூபாய் சம்பளம், இதை மட்டுமே பேசுறமே தவிர ஒரு திரைப்படத்திற்கு டிக்கெட்டின் விலை 2000 ரூபாய் 3000 ரூபாய் அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலை பல மடங்கு கொள்ளையடிச்சு தியேட்டர்கள் வாங்குது. இதெல்லாம் வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. உண்மையிலே ரசிகர்கள் மேல தன்னை அவங்கள இல்லாம நான் வாழறேன், அவர்கள் தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க, அவங்க தான் அனைத்துமே செய்தாங்க, இன்னைக்கு நான் உச்ச நட்சத்திரமாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரசிகர்களின் நலனுக்காக ஒரு வார்த்தை சொல்லலாம், ஏம்பா எனக்கு வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம், ஒரு 50 கோடி ரூபாயை நான் வந்து குறைச்சிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலை 100 ரூபாயா 200 ரூபாயா 300 ரூபாயா அதற்கு மேல் டிக்கெட்டை விற்காதீங்க. என்னுடைய ரசிகர்கள் அனைவருமே வந்து படம் பார்க்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். என் ரசிகர்களை நான் துன்புறுத்த மாட்டேன், என் ரசிகர்களுக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன், என்னால் என் ரசிகர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, அவர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும், அவர்களின் உழைப்பை நான் சுரண்ட மாட்டேன் திருட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல. ஒரு நியாயவாதி, ஒரு மிகப்பெரிய புனிதர், புத்தர், அவர் வந்து என்ன சொல்லணும், என் ரசிகன் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் என்னை வாழ வைக்கிறான், அவன் நல்லா இருந்தாதான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லணும்ல. நேற்று வரைக்கும் சொல்லாத விஜய் அவர்கள் எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன, பாலாபிஷேகம் செஞ்சா எனக்கு என்ன, அங்கிருந்து விழுந்து செத்தா எனக்கு என்ன, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என்னுடைய கவலை எனக்கு 200 கோடி ரூபாய், அடுத்த படத்துக்கு 250 கோடி, அதுக்கு அடுத்த படத்துக்கு 300 கோடி ரூபாய், நான் மட்டும் வாழ்வேன், ரசிகர்கள் எக்கேடு வேணா கெட்டு குடிச்சவரா போட்டோம், அவன் வேலைக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை, சம்பாதிக்கலனாலும் கவலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய விஜய் ஒரு நடிகன் திடீர்னு எப்படி புத்தனா மாறிடுறான், திடீர்னு எப்படி மக்கள் மேல நம்பிக்கை வந்துடும், மக்கள் வந்து ஐயோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, இங்க வந்து கொடுங்கொன்மையான ஆட்சி நடக்குது, நான் வந்தேன்னா அந்த சர்க்கார் படத்துல வர மாதிரி அப்படியே ஒரே ஆளா நின்று அனைத்தையும் சரி கட்டிடுவேன். எப்படி சரி கட்ட முடியும்? ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குங்க, ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த உங்களால் முடியாது, ஏன்னா ஆட்சி செய்யறது திமுக ஆட்சி. ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்கலாம்ல, எதிர்த்து நடந்து ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை எதிர்த்து, ஏன்பா இந்த மாதிரி நடக்குது, இது நடக்கக்கூடாது, இது உண்மையிலேயே நாம வந்து ஒரு 2025 என்று சொல்லக்கூடிய நவீன காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, சாதிய கொடுமைகள் இன்னும் இங்க இருக்கிறது என்றால், சாதியம் வேரூன்றி கிடக்கிறது என்றால் ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசணும்ல, எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல. ஏன் இந்த சாதி மிருகங்கள் கூட இன்னைக்கு வந்து சாதியை பார்க்கறது இல்லை, ஆனால் மனிதன் சாதியை பார்த்துட்டு இருக்கான். மனிதன் சாதியை வைத்து மிருகங்களை விட கேவலமாக, 6 அறிவு உள்ள மனிதன் 5 அறிவு உள்ள மிருகத்தை விட கேவலமாக, சிந்திக்க தெரியாதவனாக, அதாவது இவ்வளவு அற்பமாக இருக்கலாமா, இது வந்து மனித குலத்திற்கே இழுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல. ஒரு தலைவர், ஒரு புரட்சியாளர், ஒரு புத்தர், ஒரு மாமேதை காரல் மார்க்ஸ், இவர் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட வந்தவர், ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கணும்ல, கருத்து சொல்லணும்ல. ஆனால் எதை பற்றியும் வாய் திறக்காமல் மௌனம் சாதிக்கக்கூடிய விஜய் அவர்கள் எப்படி எல்லாருக்குமானவரா இருப்பாரு, எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாரு, கொஞ்சம் யோசிக்கணும்ல. ரசிகர்களால் தமிழ்நாட்டை மாற்றிவிட முடியும், நடிகர்களால் தமிழ்நாட்டை மீட்டெடுத்து விட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே முட்டாள்தனமான ஒன்றாக தான் நமக்கு படுது. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கிறது, இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறார், அவர் உண்மையிலே புரட்சி செய்ய வந்த புத்தர் அப்படின்னு சொன்னா முதல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் இன்னைக்கு என்னென்ன விதத்தெல்லாம் கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதை கையில் எடுத்து களத்தில் இறங்கி பேசணும். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, அதாவது நம்ம அஜித் படுகொலைக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதுல ஆதவர்ஜனா 15 நிமிடம் பேசுறாரு, விஜய் அவர்கள் வெறும் 3 நிமிடம் பேசுறாரு. சாரி சொல்லுங்க, முதல்வர் அவர்களே சாரி சொல்லுங்க, சாரி சொன்னா சரியா போயிருமா? இப்படி பேசக்கூடிய ஒரு சில தற்குறிகளை எப்படி தலைவனாக இருக்க முடியும்? எந்த அடிப்படையில நம்ம வந்து தலைவனாக இருக்கிறது? இப்ப சினிமாவில் வராரு, அப்படியே பயங்கரமா சண்டை போடுறாருங்க, எப்படி ஒரு 5 பேர் 10 பேர் இல்லைங்க 100 பேர் வந்தாலும் விஜய் ஒரே ஆள் அடிப்பாருங்க, சிறப்பா டான்ஸ் ஆடுவாருங்க, அவர் மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு ஆளே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல, சூப்பர் ஸ்டாருங்க. இதெல்லாம் நாடு ஆளுவதற்கு தகுதியா சொல்லுங்க பாப்போம். ஒரு நல்ல நடனம் ஆடுவாரு, அதுக்கு பிரபுதேவா இவரோட நல்ல நடனம் ஆடுவார்ல, இவரோட சிறப்பா நடனம் ஆடுவாரு, அப்ப பிரபுதேவா வந்து நம்ம தலைவரா இருக்கலாம். இல்ல ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ரியலாவே இவரோட அருமையா சண்டை போடுவாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர், இப்ப இவர் நடிக்கக்கூடிய இவரு இந்த அளவுக்கு சண்டை போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல சண்டைய, அவர்கள் இதை விட சிறப்பா சண்டை போடுவாங்க. அப்ப அவர்கள் நாடாளலாம்ல. பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க, அதை நடிக்கக்கூடிய இவர் சிறப்பானவர்னா அந்த இயக்குனர் இவரோட பெரிய சிறப்பானவர்ல, நம்ம அவரை தலைமை இருக்கலாம், அவர் நாட்டுக்கு இன்னும் நல்லதா சிந்திப்பார்ல. சிந்திக்கவே தெரியாத இவரை நம்ம ஏன் தலைமை இருக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டின் நலன்,
ஒரு நடிகர்களின் கையில் கொடுத்தோம்னா அவர்கள் இந்த அரசியலை பற்றியும் தெரியாது, மக்களை பற்றியும் தெரியாது, இந்த மண்ணை பற்றியும் தெரியாது. அவர்களுக்கு நடிக்க தெரியும். இப்போது திரையில் நடிப்பதை அப்போது தரையில் நடிப்பார்கள். மக்கள் நாம தான் வீணா போவோம். தெளிவா இருங்க. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.